ஏன்னா சாத்தான் எப்படி வேலை செஞ்சு இருக்கிறான்னு கொஞ்சம் பாருங்களேன். காயன் ஆபேலோட காலத்துக்குள்ள நம்ம போனோம். இப்போ தேவன் ஏன் மனிதனை படைத்தார்? தெய்வ பக்தி உள்ள சந்ததி வர வேண்டும் என்று மனிதனை படைத்தார். அப்படின்னா தெய்வ பக்தி உள்ள சந்ததி வரணும். சாத்தானுக்கு என்ன தெரியும்னா, ஸ்திரீயின் வித்துல இருந்து யாரோ ஒரு வித்து வந்து அந்த வித்து மூலியமா தான் எனக்கு அழிவு. எப்போனோ தேவன் சொல்லல, யாருன்னு சொல்லல, மறைச்சிட்டார். அவ்வளவுதான். வேற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டார். இவரை தேடி தேடி சுத்தினே இருந்தான். ஆரம்ப காலத்துல யாரதான் இவங்க கண்ணுக்கு மாற்றான்னு பாத்தீங்கன்னா, ஆபேல் தான் கண்ணுக்கு மாற்றான். எப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம். காயன் ஆபேல் 2 பேர் பிறக்கிறாங்க. இப்ப தெரியும் நம்மளுக்கு, தேவன் ஆபேலோட பலி அங்கீகரிக்கிறார், காயனோட பலியை நிராகரிக்கிறார். ஏன் காயனோட பலியை நிராகரிக்கிறார்? ஏன்னா காயன் வந்துட்டு, நிறைய பேர் சொல்லுவாங்க, காயன் வந்து ரத்தத்தை கொடுக்கல, மாம்சத்தை கொடுக்கல, அவரு ரத்தமும் மாம்சம் தானே ஆசாரிப்பு கூடாரத்துல கேட்டாரு, அதனால இவர் ஆட்டுக்குட்டியை கொடுத்தனால எடுத்துக்கினார் அப்படின்னு சொல்லி. அதுல ஒரு விஷயத்த கொஞ்சம் கவனிச்சோன்னா, காயனை நிராகரித்தாரா, அதனால அவர் எடுத்து வந்த பலியும் நிராகரிக்கப்பட்டுச்சா? தேவன் பலியா பார்க்கல, எடுத்துன்னு வருகிறவர்களோட இருதயத்தை பார்த்தார். அந்த இருதயத்தை அங்கீகரித்தா அந்த பலி அங்கீகரிக்கப்பட்டுச்சா? இருதயத்தை நிராகரித்த உடனே பலியும் நிராகரிக்கப்பட்டுச்சா? அப்ப ஏன் ஆபேலோட பலி அங்கீகரிச்சார்னா, ஆபேலுக்குள்ள இருந்த விசுவாசம். இப்ப காயனோட பலி நிராகரிக்கப்பட்டுனே வந்து இருக்கு. அதனால காயன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கோபம் வந்துருது காயனுக்கு. இன்னும் என்னோட பலிய தேவன் நிராகரிச்சுன்னு இருக்கிறார். ஆனா அவரோட சொந்த செயல தப்பா இருக்கு, காயனோட சொந்த செயல். இப்ப இந்த சூழ்நிலையில காயன் இருக்கும் போது, காயனுக்குள்ளோ யார் போருதான் பாருங்க கொஞ்சம். ஆதியாகமம் 4 அதிகாரம் 6 வசனம். அப்பொழுது கர்த்தர் காயீனை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். இப்போ தேவன் பார்த்து காயின்ட்ட சொல்லியிருக்கிறார், நீ நன்மை செஞ்சா உனக்கு மேன்மை கிடைக்காதா? ஆனா நீ இப்படி இருக்கிறதுனால பாவம் வாசல்படியில இருக்கா. எந்த வாசல்படி? நம்ம நிறைய முறை படிச்சிருக்கிறோம். இருதயத்தின் வாசல்கள், சிந்தனைகள், பாவம் அங்கே இருக்கு. அவன் ஆசை உன்மேல் வரும். பாவத்துக்கு அதிபதியா இருக்கிற சாத்தான், அவனோட ஆசை உண்மையில வந்துரும், வாசல் கிட்டதான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னதுனால காயன் என்ன பண்ணிருக்கணும் பாத்தீங்கன்னா, எச்சரிக்கை எடுத்திருக்கணும். ஆனா காயன் பொல்லாங்கனின் சிந்தனையால் உருவாகிட்டானோ. இத 1 யோவான் 3:12 சொல்லியிருக்கிறார். அப்படின்னா காயன் வந்துட்டு சாத்தானால பிறந்தவன், மாம்சரீகமான அல்ல, சிந்தனையில் பிறந்தவனா. ஏன்னா சாத்தான் பேசுன மாதிரியே பேசியிருக்கிறான். போய் கேட்குவார் தேவன், எங்க நீ உன் தம்பி ஏதோ ஆபேல் ஏதோ அப்படின்னு கேட்கும்போது, நான் ஆபேலுக்கு காவல்காரன் நான் கேட்கிறாரு இல்லைங்களா. பார்க்க போனா சாத்தானோட வேலையை ஏதேன் தோட்டத்தில் காவல்காரன். அப்போ அவனோட மனசுல இருந்துச்சு, நான் என்னத்துக்கு காவல் காக்கணும்ட்டு. அந்த மாதிரி இப்போ காயன் மூலியமா பேசின்னு இருக்கிறார், நான் என்ன ஒரு காவல்காரன் என் சகோதரனுக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ அதே மாதிரி இருந்திருக்குது வார்த்தை கூட. அப்ப இவனோட சிந்தனையை யார் அந்த இடத்துல தூண்டி விட்டு, அந்த இவனோட சிந்தனை யாருக்கு தான் முற்றிலும் செயல்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சாத்தானுக்கு இவன் முற்றிலும் கீழ்பட்டவனா மாறிட்டான். ஏன் இந்த மாதிரி செய்தான் அப்படின்னா, ஆபேல் இப்ப யார் ஸ்திரீயின் வித்துன்னு தெரியாது. தேவன் ஆபேலின் பலிகளை அங்கீகரிச்சு நிற்கிறார். இப்ப யார் ஸ்திரீயின் வித்தா இருக்க முடியும்? அவரோட சகோதரன் மூலியமாகவே அந்த வித்தை சாகடிக்கலான்னு முடிவு செஞ்சு சாகடிக்கிறார். ஆனா ஆபேலும் ஸ்திரீயின் வித்து அல்ல, அவன் மறுபடியும் மண்ணை நக்குறான். ஏன்னா ஆதாமுக்கு இன்னும் சில குமாரர்களும் குமாரத்திகளும் பிறந்துறாங்க. நிறைய பேர் வந்துட்டாங்க, யாருன்னே தெரியல.